சந்தோஷமா ஒரு பாட்டு பாடினார். 4 மணி நேரம் துக்கத்தோடு வந்து உட்காந்துட்டு முதுகு வலியோடு உட்காருக்கிறத விட சில நிமிடங்கள் உட்கார்ந்தாலும் சமாதானமாக கர்த்தரை ஆராதிக்கணும். ராகாப் என்னும் வேசி சந்தோஷத்தோடு எப்படி ஏற்றுக்கிட்டா பாருங்க, எப்படி ஏற்றுக்கிட்டா. என்னெல்லாம் சொல்லியிருப்பா, டீயை கூடுறா, காஃபியை கூடுறா. ஆமாம், பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான மகிழ்ச்சி, பயங்கரமாக உண்மையிலே அவங்களுக்கு உசுறு போயிருந்து வந்த இடத்துல இப்படி. 2வது அவள் செய்கிறாள், தன்னுடைய கிரியைகளினாலே தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறாள். அல்லேலூயா. எதில் காட்டுறா? நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்கார்றதுக்கும் நான் வந்து கர்த்தருக்கு வேலை செய்கிறதுக்கும் எந்த தகுதியுமே இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னு சொல்லவா? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்தவர்களாகிய உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நான் 10 மைல் தூரம் நடந்ததினால் ரட்சிக்கப்பட்டேன். அப்படி இருக்கா? நான் ஒரு மூடையை சுமந்ததினால் நான் ரட்சிக்கப்பட்டேன். காவடி எடுத்ததினால் ரட்சிக்கப்பட்டேன். 1 லிட்டர் ரத்தத்தை சிந்தினதினால் ரட்சிக்கப்பட்டேன். பல மைல் தூரம் நடந்து பாரம் சுமந்ததினால் ரட்சிக்கப்பட்டேன். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கிருபையினால ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. அநேகர் உள்ளே வர்றதுக்கு பலவந்தம் பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு இடம் கிடைக்கல. நம்ம எப்படி உள்ளே வந்தோம்? கிருபையில் வந்தோம். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அநேகர் வர விரும்புகிறாங்களாம். அநேகர் இன்டர்நெட்டில் உட்காந்து பிரசங்கம் கேட்டுட்டு எப்படியாவது வந்துடலாமா, அவன் வர முடியல. ஆனால் நம்ம எப்படி வந்தோம்? கிருபையில் வந்தோம். இப்போ நல்லா கவனிங்க, கிருபை நமக்கு ரட்சிப்பை கொடுத்தாலும் நம்ம அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு கிரியை செய்யணும். அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்றதுக்கு கிரியை செய்யணும். இப்போ திடீர்னு ஒரு அப்பா இறந்து போனால் பையனுக்கு என்ன கொடுத்துட்றாங்க? வேலை கொடுத்துட்றாங்க. எந்த கேள்வி கேட்பாடு இல்லாமல் பிள்ளைக்கு வேலை கொடுத்துட்றாங்க. இப்போ கனி பிரதருடைய அப்பா இறந்து போனனால அவருக்கு பெரிய படிப்பு இல்லாட்டாலும் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய வேலை அவருக்கு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, இன்னும் வீட்டிலே உட்காந்துக்கிறேன்னா. இன்றைக்கி பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் 2 பேர் உட்காந்து கஷ்டப்படுறாங்க. உட்காந்து வேலை செய்யணும், முடியாட்டாலும் வேலை செய்யணும். ஏன்னா கிருபையில் வேலை வந்திருக்கலாம், ஆனால் அந்த வேலையில் இப்போ என்ன செஞ்சு தான் ஆகணும்? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை முடியலன்னா வராமல் இருந்துடலாம், ஆனால் அங்கே வராமல் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே வேலை செஞ்சாதான் அங்கே அட்டண்டன்ஸ் போட்டால் தான் அங்கே என்னது? 1000 சிம்மு விற்றுருக்கியா? எல்லா சிம்மும் விற்றாச்சா? வந்தவங்களை கரெக்டாக கவனித்து சிம்மு கொடுத்து அனுப்புனீங்களா? கரெக்டாக இருக்கா ஆஃபீஸு? வருமானம் வருதா அப்படின்னு அரசாங்கம் பார்க்குது. அது மாதிரி எந்த தகுதியுமே இல்லாத நம்மளை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுட்டாரு. ஆமாம், தகுதின்னு சொல்லப்போனால் நம்மளும் ராகாப் மாதிரி வேசித்தனம், விபச்சாரம், விக்கிரகாராதனை, களவு, பொய், அசுத்தம், காமவிகாரம், எல்லா கேவலத்தையும் அயோக்கியத்தனத்தையும் செஞ்சு தேவன் அல்லாதவைகளை வழங்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வந்த நம்மளை நல்லவனையெல்லாம் வெளியே தள்ளிட்டு கெட்ட நம்மளை உள்ளே கொண்டு வந்தார். யாரை வெளியே தள்ளிட்டாரு? நல்லவன் வெளியே இருக்கான். நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், என்னை விட நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவன் வெளியே இருக்கான், ஆனால் நம்ம எங்கே இருக்கோம்? உள்ளே இருக்கோம். அப்போ உள்ளே வந்த பிறகு கண்களில் ஒரு கண்ணீரோட எனக்கு இந்த கிருபையா, எனக்கு இந்த இரக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். இங்கே எப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறா? திடீர்னு 2 பேரை உள்ளே கொண்டு வந்தோன்னே 2 இராணுவ வீரர்கள் டபால்னு வந்து, அம்மா உன் வீட்டுக்குள்ளே 2 பேர் வந்தாங்களா? ராஜால் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருக்கா? ராஜான்னு அனுப்பியிருக்கா. ஆமாம் ஆமாம், இந்த 2 பேர் வந்தாங்க, பிடிச்சிட்டு போங்க. ஆமாம் ஆமாம், பிடிச்சிட்டு போங்க. பிடிச்சிட்டு போய் நல்லா குத்துங்க சார், நல்லா அடிச்சு இப்படி வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்லாமல் அவன் சொல்கிறா, நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருங்க, என் வீட்டுக்குள்ளே இருங்க, என் வீட்டுக்குள்ளே போங்க, இந்த மேலே மச்சு இருக்குது, ஏறி போய் ஒளிஞ்சுக்கிறேங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? நான் இந்த சர்ச்சுக்கு வந்து ரட்சிக்கப்பட்டேன், வந்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போவேண்டான்னு. ராகாப் சொல்லுவா, அவன் எங்கேயா போவேனான்னு சொல்ல, எனக்கு கிடைச்ச விசுவாசத்தை நான் கிரியில் வெளிப்படுத்தியே தீருவேன். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், வீட்டிலே உட்காந்துக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், பிசாசும் வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுது. பிசாசும் ஜோம் பண்ணுதா? பைபிளில் அதிகமான ஜெபம் பிசாசு தான் பண்ணியிருக்கு. என்ன? யோபுவை நீர் என்ன பண்ணணும்? இருக்கிற சொத்தையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுச்சு? போய் சொல்லுங்க, எங்கே போய் ஜெபம் பண்ணுச்சு? பரலோகத்திலே போய்.
முதல் ஜெபத்தை பார்த்தா யோபு விசுவாசத்தை விடுற மாதிரி தெரியல. அதோட ரெண்டாவது ஜெபம் சொல்லுது, யோபுவோட உடம்பெல்லாம் புண்ணாக்குங்க. ஆமாம், நம்ம தான் ஜெபத்தில் டயர்ட் ஆகுறோம். பிசாசு என்ன செய்ய மாட்டேங்குது, டயர்ட் ஆகாமல் திரும்ப திரும்ப ஜெபம். ஒருத்தர் லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கான். போறேன்னு சொன்னால் என்ன செய்ய வேண்டியது தானே, போக வேண்டியது தானே. நான் எதுக்குள்ளே போகிறேன்னு கேட்குது. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு செகண்டு கூட பண்ணிக்குள்ளே இருக்க முடியாத பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே எத்தனையோ வருஷமாக இருந்துச்சு. எப்படி ஒரு செகண்டு கூட எதுக்குள்ளே இருக்க முடியல. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லா யோக்கியத்தனமும் பண்ண வைக்கிது. 6000 பேர். எத்தனை பேர்? நைட்டு தூங்க விடாது. அந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய், அவன் மேலே ஒரு அணுகுண்டை போடு, அவனை போய் சட்டை போட்டு வா. ஆனால் பன்னிக்குள்ளே ஒரு செகண்டு கூட என்ன செய்ய முடியாது. ஆமாம், பன்னிக்கு இருக்கிற அறிவு கூட அது பார்த்துருக்கு. அட பொல்லாதாவி, நீ வந்து எனக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் எங்கே போய் விழுந்துடுறேன், கடலில் போய் விழுந்து செத்துட்டு போகிறேன். உன் கூடலாம் என்னால் குடியிருக்க. ஆமாம், ஏன்னா ஆண்டவர் படைத்த படைப்புகளுக்கு அவ்வளோ நன்றி இருக்கு. ஆனால் மனுஷன் வா வா வா, பொய் பிசாசா வா, பகை பிசாசா வா, சண்டை பிசாசா வா, எல்லாத்தையும் வாங்கி உள்ளே வச்சுக்கிறது. ஒத்த மனுஷனுக்குள்ளே 6000 பேர் அமர்க்களமாக உட்காந்துருக்கான். எத்தனை பேர்? ஆமாம், ட்ரெஸ்ஸை கலட்டுனா அவன் கழட்டி போட்டுறான். உடனே நீயே குத்திக்கனா குத்துவான். இன்னொரு ஆள் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். இந்த ராகாப் என்னும் வேசி ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் விசுவாசிகள் பட்டியலில் மோசையோட அப்பா அம்மா செஞ்சதை இவ செய்கிறாங்க. ஒரு யூத பெண்கள் செஞ்சதை பார்வோனுக்கு பயப்படாமல் நைல் நதியில் தூக்கி கொண்டு போய் மோசையை வீட்டுக்குள்ளே மறைச்சி 3 மாதம் வச்சுருந்து என்ன விசுவாசம் காட்டினாங்களோ அதே விசுவாசத்தை ஒரு தடவை கூட சர்ச்சுக்கு போகாத, ஒரு பிரசங்கம் கூட கேட்காத, ஒரு தடவை கூட சர்ச்சில் வந்து உட்காராத, ஒரு உபவாச ஜெபத்துக்கு கூட வராத ராகாப் காமிச்சாங்க. ஆனால் 1000 பிரசங்கம் கேட்டுட்டு உட்காந்துட்டு ஏசு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அதெல்லாம் ராஜா பிடிச்சா கொண்டுருவாங்க, ராஜாவுக்கு தெரிஞ்சால் நம்ம குடும்பத்தை கருவறுத்துருவாங்க, அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க வம்பு, அதெல்லாம் தேவையில்லை. பிசாசும் ஜோம் பண்ணுது, பிசாசும் விசுவாசிக்குது. ஆனால் உண்மையான விசுவாசி கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஆமாம், இந்த மச்சுக்குள்ளே வந்து இராணுவ வீரர்கள் பார்த்துட்டா என்ன செய்கிறது, நம்ம குடும்பத்தை கொண்டுருவாங்களேன்னு நினைக்கிறது அவிசுவாசம். நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை என் மச்சுக்குள்ளே மறைச்சி வச்சா கர்த்தர் என்னை காப்பாருங்கிறது விசுவாசம். அல்லேலூயா. இப்போ ஒன்று கற்பனை பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருக்கும் நான் பேசுகிறது புரியும்னு நினைக்கிறேன். வெளியே 2 இராணுவ வீரர்கள் நிற்கும்போது இவங்க ஹார்ட் எப்படி அடிச்சிருக்கும்? யார்? அந்த 2 பேர் வீட்டில் வந்து உட்காந்துருந்தா இப்போ மச்சில் இருக்கான்ல, அவன் ஹார்ட் எப்படி இருக்கும்? வேர்த்து விறுவிறுத்து நனைஞ்சிருப்பாங்க. ஏன்னா மச்சில் சும்மாவே என்ன செய்யும் உடம்பெல்லாம், மச்சில் காற்று என்ன ஜில்ஜில்னா வரும். மச்சில் ஜாமான் போடுற மச்சு உள்ள 2 பேரும் நனைஞ்சிட்டு இருப்பாங்க. மாட்டினோம்டா மாட்டின இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டான் பாரு இராணுவம்லாம். அந்த அம்மா சொல்கிறா, வேணாம் அந்த பக்கம் போய் பாரு, வந்தாங்க போயிட்டாங்க. அல்லேலூயா. உடனே நீங்கள் எடுத்துக்கிற கூடாது போய் சொல்லலான்னு. இன்னும் இஸ்ரவேலுக்குள்ளே அவள் வரல, இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே அவங்க வரல. ஏன்னா பிசாசு இன்னைக்கு பைபிளை எடுத்து வச்சுக்கிட்டு ராகாப்பு போய் சொன்னா, ராகாப் வேசித்தனம் பண்ணா. ராகாப் இஸ்ரவேலுக்குள்ளே சேர்ந்த பிறகு, ரூத் இஸ்ரவேலுக்குள்ளே சேர்ந்த பிறகு தேவனுடைய ஸ்பாவம் உள்ளவர்களாய் மாறினார்கள். இதுதான் தேவ நீதி. அப்போ